வணக்கம். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி பண்ணுறேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், கூட ஒரு 2 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். தக்காளி சட்னி கூட பூரி இன்றைக்கி. ஏன் தக்காளி சட்னினாக்கா, எல்லார் வீட்டுமே எமர்ஜென்சியாக சேர்த்து வந்து தக்காளி சட்னி மட்டும்தான். இப்போ வீட்டில் எமர்ஜென்சி காய் இல்லாது இல்லைன்னா கூட டொமேட்டோ சட்னி ஈஸியாக வேணும். என்ன ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் வச்சிங்களா. அதுக்கு வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கு தான் கடுகு போடுவாங்க. ஆனால் நம்ம தக்காளி சட்னி கடுகு எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. அதனால் எல்லோரும் செய்கிறாங்க, அவனா கடுகு போடாத செய்கிறான்னுவாங்க. அதனால் நானும் கொஞ்சம் கடுகு போட்டுறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன். தக்காளி சட்னி தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு. அதனால் இன்றைக்கி என்னடா தக்காளி சட்னி போடுறான்னு நினைக்காதீங்க. தக்காளி சட்னி ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, எது கூட வேணுனாலும் சாப்பிட்லாம். இது வந்து எல்லாருக்குமே சேர்ந்த பொருள். இது தக்காளி சட்னி அப்படியே ரைஸ் ஆக்கிட்டு தாளிச்சிட்டு இதை இப்போ கலரி எடுத்து போகலாம். எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணுற பொருள் இதுதான். அதேமாரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்றாங்களே, எல்லாருமே சாப்பிட்ற பொருள் இதுதான். எல்லார் வீட்லையும் செய்வாங்க தக்காளி சட்னி. அதனால தான் நீங்கள் இந்த டிஷ்ஷு தேர்ந்தெடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக கோல்டன் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அப்படியே மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள். அதில் சில்லி போட்டு இருக்கிறோம் 4-5. அது அப்படியே கூட பண்ணலாம், கலர் வராது. ஒரு 1/2 ஸ்பூனு இது, ஆனால் கொஞ்சம் கலராக இருக்கும் டமாட்டோ சட்னி. மஞ்சள் தூள் கொஞ்சமாக. இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா, சும்மா கொஞ்சமாக, நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு 5 தக்காளி. இது தண்ணி ஊற்றலை, அப்படியே ஃப்ரை பண்ண சீக்கிரம் ஆகிடும். இதில் வந்து ஸ்லோவில் வச்சிட்டோம்னா தண்ணி அப்படியே அதுலேருந்து வரும். ரொம்ப தண்ணியாக சாப்பிட்டோம்னா தக்காளி சட்னி டேஸ்ட் வராது. இவ்வளோ மேக்ஸ் ஆகிறது போதும். ஸ்லோவில் வச்சுட்டு பண்ணோம்னாக்கா அது வந்து நல்லா மேக்ஸ் ஆகும். அப்போ இதாச்சு உப்பு செக் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து கொத்தமல்லி தழை போடணும், கட் பண்ணிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வீட்டில் நாங்கள் ஆயிலில் தான் இப்போ பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தை இருக்கிறாங்க இல்லையா வீட்டில், அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெய் போட்டு கொடுங்க, இல்லை பட்டர் போட்டு கொடுங்க. சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி. பெரியவங்க நம்ம ஊரில் எல்லாம் பெரியவங்க, அதனால் நான் எண்ணெய் போட்டு தான் செய்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக் கொடுங்க. இப்போ இன்னொன்று என்னன்னாக்கா, சர்ப்ரைஸ் வந்து எனக்கு 400 தாண்டிச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி விட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்கிற மாரி போட்டுக்கிறேன் மாவு. இதில் மாவு போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாக தான் பேசினிக்கிறேன். மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும். சாஃப்டாக பேசினோம்னா பூரி சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக மாவு போட்டு செய்யக்கூடாது. நீங்களாம் வந்து எண்ணெய் போட்டு உருட்டணுன்னா உங்களுக்கு வராது. மாவு போட்டு விட்டுறவங்க தான் பெரும்பாலும் வரும். நான் வந்து இதில் எண்ணெய் போட்டு தான் உருட்டுறது. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மாவு போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து இங்கே ஒட்டிக்கும் கீழே தவறு இதில் கல்லில் கட்டியில். அதனால் மெலிசாக சுடணுன்னா கொஞ்சம் மாவு போட்டிங்கன்னா தான் க்ளீனாக வரும். இந்த மாவு வந்து அந்த எண்ணெயில் போய் அடியில் உட்காந்துரும். லாஸ்ட்டில் வடி கட்டி எடுத்துடலாம். சின்ன சின்ன பூரி தான். அதை இவ்வளோ சைஸ் தான் சுற்றிக்கிறேன். வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தக்காளி சட்னி கூட பூரி தான் நம்ம வீட்டில். அதனால் உங்களுக்கு காமிச்சிடலாம். மாவு போட்டு பேசிக்கிற இதுக்கு பூரிக்கு.
பூரின்னா உப்பணுமா, உப்பல்னாக்க பூரி கிடையாது. இன்னும் எண்ணெய் சரியாக காயில் இது போட்டு செக் பண்ண ஒன்று. மோசஸ், இந்த பூரியில் எவ்வளோ எண்ணெய் குடிக்குதுன்னு இப்போ அப்படியே லைவாக பார்த்துனிரு. வேணும்னா உனக்கு பூரி வேணும்னா வந்துடு வீட்டுக்கு. இப்போ லீவில் இருக்கிற ஒழுங்காக வந்துடு பார். இப்போ காமிப்பாக்காது அப்படி வச்சுக்கோம். தான் உண்மையான பூரி. அங்கே வந்து பூரி நல்லாலாம் என்கிட்ட கேட்காத. வீட்டில் தான் இப்படி செய்ய முடியும். வேலை மேலே பல விதமாக இருக்கும். அதெல்லாம் போட்டுக்கலாம், கொஞ்சம் காயிட்டும். காஞ்சா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் காயிட்டும். அதேமாதிரி ஃபுல்லாகவும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. பூரி ரோஸ்ட் பண்ணோம்னா அப்படியே மாவு மாரி வஞ்சிடும். சாஃப்டாக இருக்கணும் சாப்பிடும்போது. அதுதான் பூரி. சில பேருக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் சாஃப்டாக இருக்கணும், உடையக்கூடாது. பூரி தனித்தனியாக கொட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும், சாப்பிட்ணும். உடையக்கூடாது. கோல்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இல்லைனாக்கா வந்து பூரி வராது, ஏந்திரிக்காது. அதுக்கு நார்மல் கோல்டு கொடுத்தோம்னா தான் அது உப்பு ஏந்திரிக்கும். இப்போ காயில்னா அந்த கலர் இந்தமாரி ஷைனிங் வராது. கலர் எப்படி அந்த பூரி கலர் எப்படி வந்து மேலே அதுமாரி வரணும். எண்ணெய் காயல்னாக்கா பூரிக்கு வேலைக்கு ஆகாது. இப்போ என்னென்ன கலரில் வருது பேர். இப்போ தான் எண்ணெய் கொஞ்சம் சூடாகினுக்குது. பூரி வந்து எல்லாமே உப்புணும். உப்புன்னா அப்புறம் அது பூரியே இல்லை. இந்த எண்ணெயில் வந்து இப்போ மாவு அவ்வளோ இருக்காது. இந்தமாரி சும்மா அது உங்களுக்கு திரட்டுற அளவுக்கு நல்லா பாவட்டு போட்டு மாவு பெட்டினீங்கன்னு வச்சுங்க, இவ்வளோ நேரம் எண்ணெய் வந்து கரையேன்னு ஆகிட்டு இருக்கும். வேறு ஊற்றுன எண்ணெய் அதே கலரில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு இது பார்த்து செய்யணும். பாருங்க, எண்ணெய் வந்து அதில் மாவு இன்னும் அவ்வளோ வராது. இதில் நீங்கள் நிறைய மாவு போட்டு விட்டிங்கன்னா எண்ணெய் பூரா பிளாக் ஆகிடும். அப்புறம் எண்ணெய் கரையேன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி இது வந்து இப்போது டமாட்டா சட்னி கூட பூரி பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். எல்லாேருக்கும் வணக்கம், பாய் பாய்.